Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket அதுக்கு முன்னாடி happy Easter to all of you. Enjoy the holiday, enjoy the Easter. Night match வர இருக்கு CSK vs மும்பை இந்தியன்ஸ். அதை பற்றிட்டு ப்ரிவியூல நெக்ஸ்ட் வரும். இப்போ என்ன பேச போகிறேன், லக்னோ vs ராஜஸ்தான் ராயல். ராஜஸ்தான் ராயல் ஜெயிச்ச மேட்சை கைவிட்டு போயிடுச்சு, 2 ரன்ல தோத்துட்டாங்க. பிரில்லியன் கேப்டன்சி பை ரிஷப் பந்த் ஃபார் லக்னோ சூப்பர் ஜெயண்ட். 2 ரீசன் இருக்குது அவரோட பிரில்லியன் கேப்டன்சி. அவர் வந்து தோனி கீழே, ரோஹித் சர்மா கீழே, விராட் கோலி கீழே, ஹார்திக் பாண்டியா கீழே எல்லாம் விளையாடிருக்காரு இந்தியாவுக்கு. ஸோ நிறைய விஷயம் கற்றுருப்பார். 1 2வது ஓனர் உட்காந்துருக்காரு எதிராக. அது ஒரு அது வேறு அவர் பார்க்கணும், ரைட்? அப்பப்போ ஏன் சொல்கிறேன்னா லைட்டர் நோட்டுக்கு உண்மை தானே அது. ஒரு வாரமாக இருக்கட்டும். ராஜஸ்தான் ராயல் இப்போ 3 நாள் முன்னாடி அப்படி தான் டெல்லி கேபிட்டலுக்கு எதிராக ஈஸியாக ஜெயிக்க வேண்டியது. 188 சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, டை 188 ஃபார் 4. சூப்பர் ஓவரில் போய் தோத்துட்டாங்க. நேற்று பாருங்கள் 2 ரனில். அதுவும் 180 சேஸ் பண்ணுறாங்க. 156 ஃபார் 2 in 17 overs. 25 ரன் வேணும், 18 பால் இருக்குது, 8 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட். அதில் 2 செட்டு பேட்ஸ்மேன் இருக்காங்க உள்ள, ஜஸ்வால் அண்ட் ரயான் பராக் த கேப்டன். சஞ்சு சாம்சன் இது விளையாடல, இன்ஜுரின்னு. அப்படியே அவங்களால பண்ண முடியலன்னா பாருங்கள். ஐ ஆல்வேஸ் டெல் யூ bowlers win டோர்னமெண்ட். இப்போ வர bowlers win மேட்சஸ் ஆல்சோ. அது மெயின் ரீசன் என்னன்னா சலைவா யூஸ் பண்ணலாம் நீங்கள் பாலில். விஷயத்துக்கு போவோம். டாஸ் போடும்போது 2 வாட்டி டாஸ் போட வேண்டியது ஆச்சு. ரிஷப் பந்திக்கு அசே ஃபேக்தி ஐயா அப்படின்னாரு டாஸை. நல்லா அது கேட்க. செட் டு சேஸ் 181. யங்கஸ்ட் பிளேயர், 14 years, 14 வயசு பையன். பிரமாதம் சேசிங் பண்ணும்போது ஜஸ்வால் கூட ஓப்பன் பண்ணுறாப்புல. இ ஸ்கோர் 34 of 20 balls, 3 6. 30,000 க்ரௌடுக்கு முன்னாடி சேசிங் 180. அண்ட் ஷார்துல் டாகூர் அடிச்சார் பாருங்க, அவர் ஒரு 6 எக்ஸ்ட்ரா கவர்லாங்க. இ மேட் ரூம் அண்ட் ஹிட் எக்ஸ்ட்ரா கவர். லெஃப்ட் ஹேண்டர் வேறு அந்த பையன் பேட்டிங். இவர் ஆவேஷ் கானே 6 அடிச்சார் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ திஸ் கை ஹேஸ் அ டேலண்ட். அது ஒரு 13 வயசோ 14 வயசோ விடுங்க, ஹி ஹேஸ் அ டேலண்ட் டு ஹிட் பிக் சிக்ஸஸ் ஆல்சோ. டெம்பரமெண்ட்டும் இருந்தது. ஜஸ்வால் அடிக்கிறார் பார்த்ததுக்கப்புறம் 80 ஓப்பனர்ஷிப்பில் இவர் பார்ட்னர்ஷிப்பில் இவர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிட்டாரு. லெட்டிம் பிளேன்னு சான்ஸ் கிடைக்கும் போது இவரும் அடித்தார். இந்த வச்சு மட்டும் நான் சொல்ல, இவர் போன வருஷம் என்ன பண்ணாருன்னா, அண்டர் 19 டெஸ்ட் மேட்ச் நடக்கும். அண்டர் 19 டெஸ்ட் மேட்ச்சில் ஆஸ்திரேலியா எதிராக 100 அடித்தார். ஒரு இதில் அண்டர் 19 ஸ்ரீலங்காவுக்கு எதிராக 50 அடித்தார். நீங்கள் கேட்பீங்க, அண்டர் 19 தானே சார், எதில் போலிங் போகிறவங்கெல்லாம் அண்டர் 19. ஆனால் இவர் அண்டர் 13, 13 வயசு அந்த பையனுக்கு, புரியுதுங்களா? அண்டர் 19 வருஷம் 19 வயசு வருஷம் 13 வயசுன்னா பாருங்கள். நீங்கள் டெம்பரமெண்ட் காமிச்சா அது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது மார்க்ரம் ஒரு 66, ஆயுஷ் பட்டானி ஒரு 50, அப்துல் சமாத் 30 of 10 balls, 3 6. அது 4 6 நினைக்கிறேன். அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. அதனால தான் அவங்க ஸ்கோர் 180 வரைக்கும் போச்சு. லாஸ்ட் ஓவரில் சந்தீப் சர்மா போட்டு அடிச்சார் 4 6. சேஸ் பண்ணும்போது ஜஸ்வால் 74, ரயான் பராக் 35, அப்புறம் இந்த பையன் வைபவ் 14 வயசு பையன், ஈ ஸ்கோர் 34. பாக்கி யாருமே ஸ்கோர் பண்ண முடியல. பட் அகெயின் அண்ட் அவேஷ்கரோட ஓவர் 18th ஓவர் வெரி க்ரூஷியல். 5 ஓவரில் 31 ரன் வேணுங்க. லாஸ்ட் 5 ஓவரில் 30 பாலில் 31 ரன், 8 விக்கெட் இருக்குங்க கையில். கேப்டன் வேறு விளையாடுறாரு ரயான் பராக். அண்ட் யூ மெஸ் இட் அப். 17th ஓவரில் டிக்வேஷ், அவரே ஒரு ஸ்பின்னரு, ரொம்ப நல்லா. இப்போ நம்ம தான் டெத் ஓவர் 10 ரன் சொல்லிட்டு இருக்கோம். ஸ்பின்னர் டிக்வேஷ் ஸ்பின்னர் 17th ஓவர் 8 ரன் தான் கொடுத்தாரு. அவர் இவ்வளோக்கும் செட் பேட்ஸ்மேன் உள்ளே இருக்காங்க, ஜஸ்வால் அண்ட் ரயான் பராக். அவங்களாலே அவர் விளையாட முடியல, அந்த அளவுக்கு வேரியேஷன் கொண்டு வந்தார். அதோட 18th ஓவரில் ஆவேஷ் கான், நான் 5 ரன் கொடுத்து 2 பேர் அவுட் பண்ணிட்டாங்க. 2 பேரையும் ஜஸ்வால் க்ளீன் போல்ட் 131 km ஸ்பீடில் வந்து, நான் சொன்ன ரிவர்ஸ் ஸ்விங். ஆவேஷ் கான் 74 தான் எடுத்தார். ஜஸ்வால் ராங் டைமில் அவுட் ஆகிட்டார். பின்னாடி வரவங்களாம் டைமில் செட் ஆகிறதுக்கு அந்த மேட்ச் அந்த இடத்துல தான் திரும்பிச்சு. இவ்வளோ 131 km ஸ்பீடில் கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்பீடை போட்டார். அப்போ சொன்னால சீம் பாயிண்டிங் டுவோர்ட்ஸ் ஸ்லிப் எக்ஸ்போஸ் இஸ் ஆஃப் ஸ்டம்ப். ஜஸ்வால் ஃபுல்லாக ஆஃப் ஸ்டம்ப் பண்ணார். பிச் ஆகி இந்த சைடு மூவ் ஆச்சு பால், மிடில் ஸ்டம்ப் போல். 3rd விக்கெட் பார்ட்னர்ஷிப் 62 runs கான். பராக் அண்ட் ஜஸ்வால்து பண்ணதாகட்டும். அப்புறம் 20வது ஓவரில் 9 ரன் வேணுங்க. லாஸ்ட் ஓவர் 9 runs மீன். ஒன்று மேலே 30 ரன்லாம் அடிக்கிறாங்க இந்த காலத்தில். 6 பேட்ஸ்மேன் வேறு இருக்காங்க அவங்க கையில். அவர் என்ன பண்ணார், சிங்கிள் டபுள் விக்கெட்டு. யார் ஹிட்மேர் அவுட் பண்ணிட்டார். காட் தாக்கூர் போல் பை அவேஷ் கான். அப்புறம் ஒரு டாட் பால், அப்புறம் 2, அப்புறம் ஒரு ரன். 6 ரன் தான் கொடுத்து 2 ரன்ல ஜெயிச்சிட்டாங்க. பால் ஹிட்மேர் கொஞ்சம் ரூம் வச்சு அடிக்க போனார். பேக்வர்ட் ஸ்கொயரில் அவுட் ஆகிட்டார். மேட்ச் அவள் தான் அங்கே போச்சு. ஸோ ஐ ஆல்வேஸ் சே, வென் யூ ஃபாஸ்ட் பாலர்கிட்ட வந்து டோன்ட் ட்ரை டூ மெனி திங்ஸ் யங்ஸ்டர்ஸ். ஏன்னா ஷார்ட் பிச் போடுறேன், பவுன்சர் போடுறேன், உன்னை மிரட்டுறேன், பயப்பட வைக்கிறேன் பார், ஸ்லோவர் டெலிவரி பாரு, ரிலீசிங் ஃப்ரம் தி ஹேண்ட், ஓவர் த விக்கெட்டில் வர, ரவுண்ட் த விக்கெட், என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் மெயின் வெப்பன் கடந்த 100 வருஷமாக போலருக்கு என்னென்னா யார்கர் தான். யார்கர் மன்னன் வசீம் அக்ரம் ஆகட்டும், நடராஜன் ஆகட்டும், இவங்க இந்த யார்கர்லாம் பவர்ஃபுல். யார்கர் பாலில் வந்து 2 things ஆர் தேர். ஒன்று, நீங்கள் அவுட் ஆகக்கூடாது, ஐயோன்னு அந்த பயம் ஒன்று வரும் யார்கர் வரும்போது. டைம் இருக்காது, நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுமா இல்லை ஹிட் பண்ணுமா, அப்படியே ஹிட் பண்ணுமா, எந்த பக்கம் ஹிட் பண்ணணுன்னு அந்த 140 ஸ்பீடில் வரும்போது யூ கெட் மெஸ்மரைஸ்ட், அவுட் ஆகிடுவீங்க. எல்பிடபிள்யூ போல்ட் ஆகிடுவீங்க. யார்கர் மல்லிங்கா மறந்துட்ட பாருங்கள் யார்கரில். ஸோ அது ரொம்ப முக்கியம்.
லூசிங் க்ளோஸ் மேட்சஸே பழக்கமாக படிச்சு இப்போ ராஜஸ்தான் ராயலில் தோற்ற மேட்சஸில் கிட்டத்தட்ட 3 மேட்ச் ஜெயிச்ச மேட்சை கையில் இருந்த மேட்சை விட்டாங்க. டெம்பரமெண்ட் இஷ்யூ இருக்குது உங்ககிட்ட. ராகுல் டிராவிட் என்ன பண்ணுறாரு தெரியல, அங்கே உட்காந்துட்டு சில மேட்ச் சஞ்சு விளாட்றாரு, சில மேட்ச் விளையாட மாட்டுறாரு. எனிவே இந்த பையன் வெல் பிளேட் அண்ட் இப்போ தான் 14 வயசு. தோனி மாதிரினா இன்னும் 30 வருஷம் விளாட்லாம் அவர் ஐபிஎல். ஆமாம். எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஈ காட் அ டேலண்ட், வெல் டன் அண்ட் எஃபர்ட்லெஸ்ஸாக பயம் இல்லாமல் விளாட்ற பாருங்க. அது நல்லா இருந்தது பார்க்க. இன்றைக்கி சிஎஸ்கே வர்ஸ் எம்ஐ பற்றி வருது நெக்ஸ்ட் ப்ரிவ்யூ. அது இல்லாமல் இன்னொரு மேட்ச் வேறு இருக்குது. பாப்பா என்ன ஆகுதுன்னு. நேற்று இன்னொரு மேட்ச் வந்து டெல்லி 203 அடிச்சாங்க, சேஸ் பண்ணிட்டாங்க குஜராத் 204 ஃபார் 3. தெரிஞ்சிருக்கும், பட்லர் அடிச்சார் 7 விக்கெட்ஸில். இதை பற்றிக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அப்புறம் 10 மினிட் லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.